ஹாய் ஹலோ வணக்கம். சிம்மராசி நேர்களுக்கு கார்டு ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன். சூப்பர். 2 ஆஃப் பென்டகல்ஸ் ரிவர்ஸ், கிங் ஆஃப் கப் ரிவர்ஸ், 9 ஆஃப் கப்ஸ் அப்ரைட் அப்படி போடுங்க. அண்ட் 3 ஆஃப் கப் ரிவர்ஸ், ஹெர்மிட் அப்ரைட், 2 ஆஃப் ஸ்வார்ட் ரிவர்ஸ், த ஸ்ட்ரென்த், 10 ஆஃப் பென்டகல்ஸ். சூப்பர். சரி, ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பார்ப்போம். கடைசி கார்டு எடுப்போம். 10 ஆஃப் ஸ்வார்ட். ஓகே. மீண்டெழும் நேரம் இது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்பிக்கை துரோகம் சிறப்பான முறையில் செயல்பட்டு கடந்த சில நாட்களில் நம்பிக்கை துரோகம் என்பது சிறந்த முறையில் செயல்பட்டு மீண்டு எழுவதற்கான காலகட்டமாக இருந்திருக்கு. மீண்டு எழுந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தான் அந்த மீண்டு எழுந்த நிலையிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, 2 ஆஃப் பென்டகல்ஸ் ரிவர்ஸ். அதாவது எப்போ பாரு இந்த வறுமைக்கும் செலவுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் இருந்த நிலை மாறுது. அதே சமயம் நீங்களும் உங்களை உலகம் ஒரு மாதிரி மாற்றிருச்சு. கல்லஞ்சக்காரியாக உலகம் உங்களை மாற்றிருச்சு அப்படிங்கிறத இந்த கார்டு காமிக்குது. அதாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இனிமேல் யாரையும் நம்புவதற்கும் ஒரு எமோஷ்னலுக்கும் இனிமேல் எந்த விதமான அனுமதியும் இல்லை லைஃப்பில். அப்படி ஒரு ஃபீல் பண்ணிட்டீங்க சிம்மராசி நேர்களே. ஓகே, இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயந்தான். உங்களுக்கு மனித ஹியூமன் பீயிங் மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ 9 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல பெட்டி நிறைய தங்கம் இருக்கும். இங்கே பாருங்கள், 9 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது உங்களை விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஆனால் இந்த வாரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு விலை கொடுக்கணும். எதுவுமே ஒரு பேரம் பேசுதல் இல்லாமல்லாம் நடக்காது. அதனால் இந்த மனுஷங்க வருவாங்க, நல்லது பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிலையெல்லாம் மாறி நீங்கள் இப்போ என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த என்டர்டைன்மெண்ட்டு, இந்த என்ஜாய்மெண்ட்டு, இந்த குரூப்போடு சேர்ந்து போகிற ஒரு டீம் ஒர்க்கு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தனிப்பட்ட ஆசைகளை நம்மளால் எவ்வளோ தூரம் நம்மளே அதை முன்னேற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். யாருக்கும் இனிமேல் உங்கள் லைஃப்பில் அதிகப்படியான உயிரை கொடுத்து நம்பக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது உங்களோட தாட். ஆனால் யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உடனடியாக இந்த முடிவை எடுப்பதற்கான அதிகாரம் உனக்கு கிடையாது. ஆக்சுவலாக நீ பாதிக்கப்பட்டிருக்க. நீ அதுக்கான ஒரு விலையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க. உன் ஹாப்பினஸுக்காகவோ இல்லது உன்னோட விரும்பக்கூடிய ஒரு திடீர் மாற்றத்துக்காகவோ ஒரு விலையை கொடுக்க ரெடியாக இருக்க. அந்த விலை என்னன்னு பார்த்தா, அப்படியே உன்னோட உறவை துண்டிச்சிட்டு வர்றது, நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை துண்டிச்சிட்டு வர்றது, இவ்வளோ நாள் பழகினவங்களை துண்டிச்சிட்டு வருது, ஒரு டீம் ஒர்க்கை துண்டிச்சிட்டு வருது. இதெல்லாமே நீ டிசைட் பண்ணியிருக்க. ஆனால் யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நீயும் கொஞ்சம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீ எடுத்திருக்க தீர்மானமெல்லாம் கரெக்டு தான். ஆனால் உன்னால் அதை தனியாக செயல்படுத்த முடிகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து, மன வலிமையை நீ வளர்த்துக்கலாம். அந்த ஸ்ட்ரென்த்து பாருங்கள், ஒரு மன வலிமையை நீ கண்டிப்பாக வளர்த்துக்கலாம். ஆனால் அதே சமயம் உன்னோட குடும்பம் இல்லாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ நீ எங்கே இருந்தாலும் உன்னோட ஸ்ட்ரென்த் யாருன்னா உன்னோட குடும்பம் தான். நீ அங்கேயே ஒருத்தவங்கள விலக்கி விட்டுட்டு, அங்கேயே ஒருத்தவங்கள ஏதோ ஒரு சின்ன சண்டை நடந்ததுன்னு அங்கேயே அதை ஒரு ரொம்ப லோன்லியாலாம் நீ பணம்லாம் போயிட முடியாது. நீ வேணால் உன் குடும்பத்துலேருந்து வெளி வட்டத்தில் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ பாய்காட் பண்ணலாமே ஒழிய,
ஒரு குடும்பத்தை கண்டிப்பாக விட்டுட்டு தூரம் போகிறது, அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறது. நம்ம ரொம்ப தனியாக இருக்கிறது தான் நம்ம ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறது. இது எதுவுமே நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து உலகம் இந்த நேரத்தில் சொல்லிக்குது.